கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இது நிறைய பேர் அந்த கஷ்டத்தை மட்டும்தான் இது எப்படி போக்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த கஷ்டம் எதுக்காக நம்ம வாழ்க்கையில ஒண்ணு வருது, இந்த துன்பத்துல நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழியில நம்ம இருந்திருப்போம். அது எதனால வருது அப்படின்னா, முக்கியமா இந்த தைப்பூசம் நாள்ல இது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். நான் தீவிரமா ஸ்டடி பண்ணி சில விஷயங்கள் நான் உணர்வுபூர்வமா புரிஞ்சு முருகனுக்கு உணர்த்தின விஷயத்த நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடந்திருக்காது என் வாழ்க்கையில அப்படின்னா, இந்த தைப்பூசம் அதுமா நான் சொல்றேன். பெண்கள் வந்து ஒரு 20 யங்ஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இல்ல வந்து குடும்ப வாழ்க்கையில இல்லைனாலும் சரி, இல்ல நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், இல்ல தனிமையா நான் இருக்கேன்னா இந்த சின்ன வயசுல 20 அந்த 18 20 ஒரு 45 வயசுக்குள்ளார வரைக்கும் நீங்க வந்து மாலை அணிய வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா, மாலை அணியக்கூடாதுங்கிற காரணம் பெண்கள் காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை நான் சொல்லணும் வேண்டிய அவசியமும் கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு தப்பான ஒரு செய்தியை வந்து உங்க நம்ம முருக பக்தர்கள் அனைவருக்கும் இருந்து சரி, இறை சார்ந்த சில விஷயங்களை வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்துல வந்து மக்கள் இடையில வந்து பெறப்படுறாங்க. பெண்கள் வந்து மாலை அணிந்துட்டா கிட்டத்தட்ட 48 நாள் நம்ம வந்து விரதம் இருக்கணும். அந்த 48 நாள் விரதத்துல பெண்களுக்கு ஜென்ரலாவே பெண்களுக்கு வர பிரச்சனைகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல வந்து இல்ல, இது வந்து தப்பே கிடையாது, எல்லா இரவனும் சார்ந்தது மட்டும்தான் அப்படின்னு அது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம். நம்ம முன்னோர்கள் வந்து சும்மா வந்து எந்த விஷயத்தையும் வந்து நமக்காக சொல்லிட்டு போகல. இந்த விஷயத்த நீங்க பரவாயில்ல, நான் முருகனுக்காக, முருகன் என் குழந்தை, நான் முருகனுக்காக நான் பரவாயில்ல நான் பண்றேன், இதெல்லாம் ஒரு தப்பே இல்லையே நிறைய பேர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க மாலை போட்டு பெண்கள் நான் சொல்றேன், இந்த 45 வயசுக்குள்ளார ஒரு 50 வயசுக்குள்ளார இருக்கிற பெண்கள் நீங்க மாலை போட்டீங்கன்னா நீங்க மாலை போடுங்க. இதுக்கான பின் விளைவுகள் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க புரிஞ்சுக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல இனி அடுத்த ஆண்டு தைப்பூசத்துக்காக நீங்க கொஞ்சம் புரிஞ்சு, நான் தைப்பூசம் மட்டும் இல்ல, பங்குனி உத்திரமா இருக்கட்டும், இல்ல சஷ்டியா இருக்கட்டும், ஏன்னா சஷ்டிக்குள்ள மாலை போடுறீங்க, எல்லாத்துக்கும் நான் ஒரு காணொலி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்க பினான்சியல் ரீதியா வந்து உங்களுக்கு பாதிக்கும். குடும்பத்துல வந்து பணவரவு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல வந்து நீங்க தடுமாறி போவீங்க. கொடுத்த பணமா இருக்கட்டும் சரி, இல்ல வந்து உங்களுக்கு சம்பளமா இருக்கட்டும், அந்த வீட்டு வாழ்க்கையை வந்து குடும்ப வாழ்க்கையை வந்து அதை நடத்தவே முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பாதிக்கும். பணம் உங்களுக்கு வராது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குடும்பத்துல தேவையில்லாத சண்டை வரும். நான் சண்டையே போடலையே, பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுறா, ஏத்து வீட்டுக்கார சண்டை போடுறான்னா இது உங்களுக்கு மன நிம்மதி கெடும். மூணாவது விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ளாரியே யாருக்காச்சும் உடல்நிலை சரிபாடாம இருந்துச்சுன்னா, ரொம்ப நாளா வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியாம இருந்துச்சுன்னா இது வந்து உக்கிரமடையும். இந்த 3 விஷயத்துல வந்து உங்களுக்கு நீண்ட நாளா உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதனால வந்து நிறைய முருகபக்தர்கள் என்கிட்ட பேசும்போது நான் சொல்ற காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், பெண்கள் தயவு செய்து வந்து மாலை வந்து போட்டுக்காதீங்க. ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா தயவு செய்து நீங்க பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார இருக்கிற வயசுல வந்து நீங்க வந்து மாலை போட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு. இதுதான் அதுக்கான ரீசன். இதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சு நம்ம பக்தி இருக்குது, பக்தி இருக்கு, நான் பக்தி வந்து நான் தப்பு சொல்லலை, மாலை போடாம நீங்க விரதம் இருங்க. அதே மாதிரி சில நாட்கள், அந்த 3 நாட்கள் 4 நாட்கள்ல வந்து நீங்க கோயில் படி ஏறுறது, வீட்டுல பூஜை செய்வது, இதெல்லாம் வந்து தவிர்த்துக்குங்க. ஏன்னா முழு காரணமும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். நான் முருகனையும் தப்பு சொல்லலை, எந்த ஒரு இறை சார்ந்த பக்தியும் நான் சொல்லலை. நீங்க மனசுல சில பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு செய்தியை வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. அது எதுவுமே வந்து எல்லாமே கரெக்டா, பரவாயில்ல, நம்ம கடவுள் தானே, நம்ம முருகன் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். போக போக அந்த அந்த விஷயத்த வந்து நீங்க இன்னும் உணரலைன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை தாண்டி நீங்க அதை சிங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுக்கான ஒரு விஷயம் வரும். ரெண்டாவது வந்து இந்த பாத யாத்திரை நடக்கணும், இந்த உக்ரமான வேண்டுதல், நான் அழகு குத்திக்கணும், நான் சடல் ஏத்திக்கணும், இந்த தைப்பூசம் அன்னைக்கு நீங்க வச்சு அந்த வேண்டுதல் இருக்குன்னா முக்கியமா ஒரே காரணம் மட்டும் யோசிச்சுங்க. யாருக்காச்சும் தீவிரமா வந்து உங்க குடும்பத்துல வந்து ஒரு சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ரீதியா வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் வந்து இது ஏதாவது ஒரு குடும்பத்துல நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்கல்ல, உங்க குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க வந்து அழகு குத்திங்க. இந்த மாதிரி உக்ரமான வேண்டுதல் பாத யாத்திரையா இருக்கட்டும், இல்ல படி மேல வந்து முட்டிக்கால் போட்டு நடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்க மனைவியோ இல்ல வந்து உங்க தங்கச்சியோ இல்ல உங்க அக்காவோ குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து மாசமா இருந்தாங்கன்னா நீங்க அந்த மாதிரி உக்ரமான வேண்டுதல் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, புதுசா நான் ட்ரை பண்ண போறேன், நான் முருகனுக்காக, இப்ப இருக்கிற எல்லாரும் முருக பக்தர்களாக நம்ம எல்லாருமே, ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படிதான் உருவாயிடுச்சு, இப்போ நான் நான் முருகனுக்காக நான் பண்ணணும், நான் வேல் சாத்தணும், நான் வேல் குத்திக்கணும் அப்படின்னீங்கன்னா தயவு செய்து அந்த முயற்சியில பண்ணாதீங்க. ஏன்னா இதே மாதிரி பின் விளைவுகள் பின்னாடி வரும். இத்தனைக்கும் நான் சொல்றது என்னன்னா, உங்க பக்தி மட்டும் முழுசா உங்க மனசுல என்ன இருக்கு, முருகனுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க, 4 பேருக்கு என்ன பண்ண போறீங்க, உங்க கண்ணுக்கு எதிர்க்க முருகன் உணர்த்துற விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு பக்தி மட்டும்தான். இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணாதீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து நான் மாலை போடுறேன், நான் டீனேஜா இருக்கேன், நான் ஸ்கூல் படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன்னா
தயவுசெய்து ஐயா நீங்க மாலை போட்டுக்காதீங்க. மாலை போடணும்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களா இருக்கட்டும், நம்ம வழிமுறையா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம கடைபிடிச்சு வந்தாதான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இருக்கும் போதெல்லாம் வந்து கஷ்டம் எல்லாருமே எல்லா மனிதனோட வாழ்க்கையில வந்து இயல்பாக வந்துட்டு இருக்கு. நம்ம அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கஷ்டம் வந்தா கூட நம்ம முன்னோர்களை வந்து சரி செய்ததுக்கு அந்த நோக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து எந்த கஷ்டமும் அவங்களை வந்து பாதிச்சது இல்லை. இன்னைக்கு மனித ரீதியா நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம உடஞ்சு போயிடுறோம், ஒரு இடத்துல உட்காந்துடுறோம், இந்த டிப்ரெஷன் சொல்றோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா மெயின் விஷயம் நீங்க பரிகாரம் அந்த மாதிரி நோக்கி நம்ம போகணும். யார் மேல தப்பு இருக்கு, நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கோம், இந்த வழிமுறையை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணாலே சரி, அது சரியா வரும். நீங்க சப்போஸ் ஒரு ஆண்கள் நீங்க மாலை போடுறதா இருந்தீங்கன்னா வீட்டுல பெண்கள் இருக்கக்கூடாது. பெண்கள் இருக்கக்கூடாதானா அப்படிலாம் இல்லை. ஒரு 50 வயசு மேல உங்க தாயாரா இருந்தாலும் சரி, இல்ல வந்து உங்க தாய் மட்டும் இருந்தாங்கன்னா சரி, இல்ல நான் எனக்கு வீட்டுல யாருமே இல்லை, நான் பேச்சுலரா இருக்கேன்னா தயவுசெய்து நீங்க மாலை போட்டுங்க. ரெண்டாவது வந்து இல்ல என் தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எங்க அக்கா எங்க அண்ணாவோட ஒய்ஃப் இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா ஒண்ணு நீங்க மாலை போடணும் முடிவு பண்ணீங்கன்னா தனியான ஒரு வீட்டுல வீடு எடுத்தோ இல்ல வீட்டுல யாரோ இல்லாத நேரத்துல நீங்க அந்த 48 நாள் அந்த விரத முறை கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஒரு சன்னியாசி வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். இல்ல நான் 48 நாளும் வந்து எனக்கு கோயில்ல தங்குற மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. இந்த சன்னியாசி வாழ்க்கையெல்லாம் நான் வாழ முடியாது, எல்லாரும் இந்த மாதிரிலாம் விரதம் இல்லை நிறைய பேர் சொல்லலை அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து மாலை போடாதீங்க. மாலை போட்டு இந்த 100ல் 70% மக்கள் மட்டும்தான் மாலை போட்டு மலை ஏறி, அது சபரிமலையா இருக்கட்டும், பழனிமலையா இருக்கட்டும், எந்த ஒரு இறை சார்ந்த மாலை போட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வாழ்க்கையை நீங்களே செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கும் அது வந்து மீளாம தான் இருக்காங்க. ஏன் ஒரே ஒரு ரீசன் என்னன்னா இதுதான் அந்த ப்ராசஸான விஷயம். மாலை போடணும்னா நம்ம ஏன் ஒருத்தவங்க மாலை போட்டவங்க வந்து சாமின்னு கூப்பிடுறாங்கன்னா நம்ம இறையோட சேர்ந்து நம்ம அந்த ஒரே நேர்கோட்டில் நம்ம இருக்கும் பொழுது அந்த இறை நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த இறையை நோக்கி பின்தங்கி நம்ம போகும்போது அந்த இறை என்னென்னலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம சன்னியாசியா நம்ம ஒரு குருக்களாகவும் இல்ல வந்து ஒரு சாதுவாகவும் நம்ம இருந்தா மட்டும்தான் அந்த நீங்க வச்ச வேண்டுதலுக்கு முழு பலன் கிடைக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கலைப்புனீங்க. தலைவன் முருகனுக்கு நன்றி.